கழுவணும் அறிவே இருக்க போது கிடையாது கொஞ்சம் கூட. நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க 2 பேரும். கையை கழுவ சொன்னா ட்ரெஸ் எல்லாம் தண்ணியை ஊற்றி நிற்கீங்களா? வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல மாத்தத்துக்கு. ட்ரெஸ் நினைக்காம கையை கழுவுங்க. எதுக்கு தான் இப்படி வீடு மாதிரி கத்தின்னு கிடக்கிறா தெரியலையா? அப்படியே தேய்ச்சி கழுவுங்க. இல்லையா பசங்க கூட நீட்டின்னு போய் கை கழுவிக்கலாம். இங்க இருந்து உட்காந்து கத்தி வைக்க அசிங்கமா அசிங்கமா கத்தி நிற்கணா. பின்ன இதுதான் நம்ம வீடு நினைச்சுங்க. பாக்குறவங்க தான் நினைப்பாங்க, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆமா நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் வந்து இந்த கடையில சுத்தி பார்த்துட்டு வரேன். துணி கடையில அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரீங்க? எங்கன்னா தொலைஞ்சு போறதுக்கா? ஆளுங்க கூடயே வரணும், ஆளுங்க கூடயே போனோம்லாம் கிடையாதத்த. தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்படியே இங்கே கிடக்க வேண்டியதுதான். ஆமா நான் சின்ன குழந்தை பேரே தொலைஞ்சு போயிடுறேன். நீங்களா கொஞ்சம் கூட சொல்ற பச்சே கேட்க மாட்டீங்க. சதீஷ் சஞ்சோட ரொம்ப மோசமா நடந்துக்கீங்க. என் கூடயே இருங்க, எங்கே போவாதீங்க தனியெல்லாம். தொலைஞ்சு போயிட்டா அப்புறம் உங்க பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுதா? இல்லாத கிளியில அவர் கேட்பாரு. அப்புறம் என் அம்மா கூட உன்னால பத்திரமா பாத்துக்க முடியாதா? நீ வேணே விட்டுட்டு வந்திருப்ப அப்படி இப்படின்னு பேசுவாரு. நான் உங்களுக்கு தம்பி விட்டுட்டு வரணும். நீ செஞ்சாலும் செய்வேன் பத்தியா? சரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணா? இந்த கடையில் இருக்கா? கடையில் 1000 இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அதை படம் சொல்லுங்க. இது ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்களே, அதில் படம் போட்டுருக்குமே, பேர் போட்டுருக்கோம். அதை பார்த்து சொல்ல முடியும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அப்படியே மட்டும் கேட்குறேன். எல்லாம் நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குதுங்க. அந்த புக்கில் எடுத்துன்னு வந்தாங்க, எனக்கு படிக்க தெரிய சொல்லி நான் திரும்பி கொடுத்து அமிச்சிட்டேன். சொல்லுங்க, இட்லி வேணுமா, தோசை வேணுமா, இல்லை சாப்பாடு வேணுமா? ஒயிட் ரைஸ் சொல்லிடுவா. ஒயிட் ரைஸ் குயிட் ரைஸ் நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். அப்புறம் என்ன பட்னி இருக்க போறீங்களா? எனக்கு வந்து பிரியாணி சொல்லு. ஆனா வயசானாலும் இந்த குசும்புக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஒயிட் ரைஸ் வேணாமா? வயசான காலத்துல ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு சாம்பார் ரசமோ கூட்டு பொருளையோ சாப்பிடலாம், அதெல்லாம் கிடையாது. பிரியாணி வேணுமா? பிரியாணி ஏன் வயசாச்சுன்னா பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெயில் நல்லா சுள்ளுன்னு வர அடிக்குது. பிரியாணி சாப்பிட்டு வயிறு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது. சரி கை கழுவுனீங்களா? கழுவிச்சு கழுவுனீங்களா? இல்ல எப்ப கழுவுனீங்க நீங்க? நான் பார்க்கவே இல்லை. இவ ஒருத்திமா சி கையை கழுவத்த கழுவித்த கழுவி கையில சுத்தமா தான் இருக்குது. போங்க போய் கை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு பசங்க எடுத்துன்னு வாங்க. இன்சடியம்மா இவ கூட வந்ததே என்ன? சின்ன சின்ன பசங்க கூட சொல்ற பச்சு கேட்கும். இந்த வயசானது இருக்கு பத்தியா, இதுதான் இந்த வீட்டுல அடங்க மாட்டேங்குது. குழா வரை இவ்வளவு வைக்கிறது. கை கழுவாம இருக்கலாம் பார்த்தா எங்கன்னா சும்மா இருக்காளா? என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைண்ணே, கை கழுவ சொல்லி எங்க அம்மாக்கள் நடந்துருக்குது. சரி சாப்பாடு ஆர்டர் கொடுத்தியா? இன்னும் என்ன வேணும்னு சொல்லலாமா? எல்லாரும் வந்துட்டாங்கன்னா யார் யாருக்கு என்ன வேணுமோ சொல்லிடலாம்ல. இதோ பட்டி கட்டா முட்டை கடை முறைச்சு பார்த்த மாதிரி அதாவது கடையை சுத்தி பார்த்துன்னு இருக்குது. எதுவும் சாப்பிட்றதுக்கு வர மாதிரி தெரியல. நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு முதல்ல ஆர்டர் பண்ண, நாங்க சாப்பிட்டு போய் நாங்க போய் கடை சுத்தி பார்க்குறோம். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா மொத்தமா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன் நானு. ஐயோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கே வந்துட்டேன். என்னம்மா என்ன விஷயமா? சாப்பிட்டு போய் இப்போ ப்ளவுஸ் ஒரு தைக்க கொடுக்கணுண்ணே. முதல்ல கொடுத்துட்டு வந்தா தச்சிருந்துருப்பாங்க. பசிக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். கொடுக்கலாமா? அப்புறம் இந்த கோமதி வந்து புளிசாத கலரி எடுத்து வந்து வீட்டுல இருந்து அவங்களாம் அதை சாப்பிட்டுப்பாங்க. நமக்கு மட்டும் தான் உங்களுக்கு கூட புளிசாத வேணும். போய் அங்கே போய் சாப்பிட்டு நாங்க வந்து பிரியாணி சொல்லலாம்னு இருக்கோம். பிரியாணி மட்டும் சொல்லிடுங்க உங்களுக்கு. ஆமா இல்லம்மா புளிசாத எடுத்து வந்தாங்களா, மறந்தே போயிட்டேன். சரி இப்போ நான் போச்சுல எங்க மட்டும் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு போய் நீ புளிசாத சாப்பிட்டு போ சூப்பரா செஞ்சு வந்துட்டு தங்கச்சி. சரிம்மா உனக்கு ஒரு பிரியாணி, பசங்களுக்கு அப்புறம் அத்தைக்கு மொத்தம் 4 பிரியாணியம்மா. காசெல்லாம் கறியாக்காதுண்ணே. 4 பிரியாணி இல்லை 3 சொல்லு போதும். சதீஷ் சஞ்சு வந்து ஒரு பிரியாணி 2 பேரும் எடுத்துப்பாங்க. எனக்கு எங்க அத்தைக்கு மொத்தம் 3 பிரியாணி போதும். 3 சாப்பிட மாட்டாங்களா? ஆமா வேஸ்ட் பண்ணிடுங்க, காசு வேஸ்ட் பண்ணாத. சரிம்மா சொல்லிடுமா. சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமாம்மா? மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அழுத்து போச்சு. சிக்கன் பிரியாணி சொல்லுனேன். அதே போதும். நீயே பாவம் நிச்சயதாம்பளை வேற வச்சிருக்கிற, கல்யாணம் வேற வைக்க போற. காசு அப்புறம் செலவு பட்டேன்னா கஷ்டமா போயிடல. ஏற்கனவே வேற 3 பட்டு புடவை வேற வாங்கி கொடுத்துருக்குறேன். என் மாமியாருக்கு வேற ஒரு 2 வாங்கி கொடுத்துருக்குறேன். பாவம்ல. சரி சிக்கன் பிரியாணி போதும். வாங்கிக்கோமா, மட்டன் பிரியாணி தான் வாங்கிக்கோமா. வேணாண்ணே காசுலாம் செலவு பண்ணாத வீணா. சரி அப்புறம் இஷ்டம். தம்பி 3 சிக்கன் பிரியாணிப்பா. அவசரப்பட்டுட்டோமோ, மட்டன் பிரியாணி வாங்கிக்கலாமோ? என் வாய் இருக்கே வாயி. இது எவ்வளோ நாண்டி ஆகுது? ஏன்டா இதுல வீடா இது சமைச்சு வச்சு நம்மளுக்கு அப்படியே போறதுக்கு? நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கல, ஹோட்டல் தானே இது. இப்போதான் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து தருவாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணுங்க. அவசரப்படுவீங்க அப்படியே. ஏன் மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இத்தனை பேர் வருவாங்க, அத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. ரெடி பண்ணி வைக்கணும்ல எல்லாத்தையா? இப்போ சமைக்கிறது வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறாங்களா? ஐயோ அதெல்லாம் ரெடியா இருக்கும். சூடு பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. சூடு பண்ணுறதுக்கு ஒரு நேரம். இம்சம்மா மாமா சூப்பர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காருமா எனக்கு. எனக்கு தான் சூப்பர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. வெலை அதிகமோ? துணி நல்லா இருக்கா? பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்காத. வெலை அதிகமான்னு கேளு. கிளவிக்கு நடிகமா கோவம் வருது. சரி நல்ல ட்ரெஸ் தானே எடுத்தீங்க? ஆமாம்மா சூப்பர் ட்ரெஸ் எடுத்துங்க. என் ட்ரெஸ் மணிலாம் வச்சிருக்குமா, கல்லுலாம் வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு தெரியுமா? சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எத்தனை ட்ரெஸ் எடுத்தீங்க? 12 எடுத்தாங்க. ஒண்ணு தான் எடுத்தா. இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் தானே, கல்யாணத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம்ல? வீட்டுல போடுறதுக்கு 2, ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு 2, 4 ட்ரெஸ் எடுக்க வேண்டியதானே. கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. நான் வாங்கி கொடுத்தா மட்டும் கேட்குறீங்களே. வீட்டுக்கு போடுறதுக்கு சாட்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லிட்டு மாமா தானே வாங்கி தராரு. வாங்க வேண்டியதானே. மாமா வந்து வாங்கி எதுமா சொன்னாரு? நான் தான் சரி நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் போதும், பர்த்டேக்கு வாங்க ட்ரெஸ், தீபாவளிக்கு ட்ரெஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பனுக்கு தப்பாம அப்படியே பிறந்திருக்குடியம்மா இதை. சஞ்சய் நீ எத்தனை ட்ரெஸ் எடுத்த? நானும் அண்ணா மாதிரி ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தேன். இப்போ மட்டும் அண்ணான்னு சொல்றா பாரு. கொத்து உரத்துக்கு மட்டும் அண்ணா, இல்லைன்னா வாடா போடா அப்படிதான் சொல்லுவேன். அதான் எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது. என்னோட வளர்ப்பே சரி கிடையாது. மாமா தானே வாங்கி தராரு. 4-5 ட்ரெஸ் வாங்கி சேர்த்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஒன்று வாங்கி வந்துக்குதுங்க பாரு. மாமா பாவம்மா. ஆமாம்மா மாமா ரொம்ப பாவம்ல. மாமா ரொம்ப பாவம்னு உங்ககிட்ட சொன்னாங்களே யாருன்னா? சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுது கூட இந்த ஏர்ம மாடுக்கு தெரியுதா பத்தியா? அறிவுன்றதே கிடையாதுமா இவளுக்கு கொஞ்சம் கூட.
யாரா செலவு பண்ணா செலவு பண்ணிட்டோம்னு அப்படியே உட்காந்துருப்பா. என் கூட போகிறது அண்ணன் தானே, தங்கச்சி பசங்களுக்கு செய்யறதுல குறைஞ்சு போயிடாரு. நம்ம செஞ்சுன்னு வேறு இந்த கல்யாண காட்சி வச்சிருக்கிறதுனால வாங்கி தரேன். சும்மா இருக்க நல்ல போய் கேளுங்களா, வாங்கி தரேன் பார்க்கலாம். உங்கள் அண்ணன் எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு திருப்திப்படாது. எனக்கு குறை சொல்லணும், உங்களுக்கு தூக்கம் வராது. அங்கே போய் பாருங்க இப்படி இருக்கிறாங்கன்னு. பிரியாணி வருதுமா. வரட்டும். இடி நம்ம கூட வந்தவங்களா எங்கடி ஆளக்கணும் ஒருத்தர் கூட எல்லாம் கடையை சுற்றி பார்த்துருக்காங்க. எடி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி சாப்பிட்டான். அவங்களுக்குலாம் எங்கள் அக்கா வந்து புளி சாதம் காரியை தந்துக்குது. எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்கள் மூணு சாப்பிடுங்க. வயசுல காசுல எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதா நெய் இது நல்லா கதையா இருக்குது. பாதி பேர் பிரியாணி சாப்பிட்றதா, பாதி பேர் புளி சாதம் சாப்பிட்றதா. உங்களுக்கு வேணா போய் ஏன் புளி சாதம் சாப்பிடுங்க போங்க. எங்கள் அக்கா தூக்கு ஃபுல்லாக கடை எடுத்துன்னு வந்துக்குது. எனக்கு வேணா, நீ வேணா போய் சாப்பிடு. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு புளி சாதம் சாப்பிட சொன்னா அப்படி தானே இருக்கும். மற்றவங்களுக்கா ரொம்ப வேலையை பாருங்க. அவங்க வரல இவங்க வரல கேள்வி கேட்டுருக்கீங்க. இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் கிடையாது. இங்க யாருமா பிரியாணி ஆர்டர் பண்ணது? ஐயோ ஆளை பார்க்கும்போதே டெரராக இருக்கேன். நான் தாங்க ஆர்டர் பண்ணேன். மொத்தம் எத்தனை ஆர்டர் பண்ணீங்க? ஐயோ எங்கள் அண்ணன் எத்தனை சொல்லிட்டு போச்சு தெரியலையே. மூணு நினைக்கிறேங்க. நாங்கள் சாப்பிட்டுருங்க, மீதி எடுத்துன்னு வரேன். ஏன் ஒன்றா எடுத்து வரக்கூடாதா? ஏம்மா சுட உங்களுக்கு வேணும் இல்லையா? அதை ரெடி பண்ணின்னு இருக்கோம். ஆறி போயிருந்தா பரவாயில்லையா? இல்லை சுட எடுத்துட்டு வாங்க. இதை சாப்பிட்டுருங்க, எடுத்துட்டு வரேன். இவளுக்குலாம் இந்த மாதிரி ஆள் தான் வரணும், அப்பதான் அடங்குவா இவளா. சும்மா ஆளை பார்க்கறதுக்கே பயமா இருக்கே. ஏடி சஞ்சய், இந்த அங்கிள் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் வாட்ச்மேன் அங்கிள் மாதிரி இருக்காருல்ல? ஆமாடா, வாட்ச்மேன் அங்கிள் இப்படி இருக்காரு. அவள சாப்பிடுங்க. என்னங்க இப்போ புதுசா ஒரு வாட்ச்மேன் வந்துருக்காருமா, அவர் இப்படி தான் இருக்காரு, நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் நான் கவனிக்கல. என்ன சாப்பிடுங்க. ஆள் பார்க்கறதுக்கே டெரரா இருக்காரு. எனக்கு பயமா இருக்கிற பார்த்தா. இவன் மாதிரி ஒரு ஆளு உங்க ஸ்கூல் வாட்ச்மேனா போட்டுருக்காங்களா? ஆள் உருவத்தை பார்த்து இடம் போடாதடியே. ஆள் பார்க்கறது காட்ட மட்டும் இருந்தாலும் மனசு பூ மாதிரி இருக்கும். பூ மாதிரி இருக்கோ தேன் மாதிரி இருக்குதோ நமக்கு என்ன வந்தது. ஆனா எனக்கு பார்க்க பயமா தான் இருந்துச்சுடியம்மா. சாப்பிடுங்க. இந்த அண்ணா எனக்கு கூட லெக் பீஸா? இப்ப அண்ணா தான் பெரிய பையன், அண்ணா தான் லெக் பீஸ் சாப்பிடுவேன். நீ வந்து சின்ன லெக் பீஸ் பத்தி அதான் சாப்பிடணும். புரியுதா? அண்ணா கிட்ட சண்டைலாம் போடக்கூடாது. போடா, எனக்கு தானே லெக் பீஸ். சண்டை போடாம சாப்பிடுங்க. பாட்டி லெக் பீஸ் எனக்கு கொடுக்க சொல்லுங்க பாட்டி. நான் தர மாட்டேன். பேசாம ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்க வேண்டியது. நீ எதுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சண்டையை ஆரம்பிச்சு விட்டுச்சுக்கிறா? சண்டை போடாம சாப்பிடுங்க. இது ஒன்றுத்தையும் முதல்ல ஒழுங்காக சாப்பிட முடியாதுங்க. வேஸ்ட் பண்ணுறதுக்கா? மீந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. இதெல்லாம் தோணாது. இப்போ 2 பேரும் அடிச்சுன்னு மாலை போதுங்க. அதுங்களை பத்தி பண்ணி உட்காந்து இப்போ 2 பேரும் சண்டை போட்டு வச்சுக்க. நான் பாட்டு ஏந்து போயினே இருப்பேன். நீங்க போங்கம்மா, நாங்க வரோம். இது நான் போவா? இதென்ன கிளம்பி போயினே இருக்குன்னு சொன்னா அதை போக சொல்லுதுங்க. அதான் கொஞ்சம் வாய் கிடையாது, எல்லாத்தையும் நிறைய வாயாய் போயிருக்குது. எல்லாம் உன்னை பார்த்துட்டு கத்துனுக்குதுங்க. என்ன பார்த்து கத்துனுக்கு நானும் அப்படியே வாயாடுறேன். அடடா வாயே இல்லாத பூச்சி தான். இந்த ஹோட்டலுக்கு இருக்குங்க எல்லாரும் நம்ம தான் திரும்பி பாக்குறாங்க. எதுக்கு இப்படி அமக்கலாம் பண்ணி நிற்குதுங்கன்னு தெரியலையே. வந்தம்மா சாப்பிட்டோமா சத்தம் இல்லாம எழுந்து போனோமான்னு இல்லாம ஊரே பாக்குற மாதிரி 2 சண்டை போட்டு நிற்குதுங்களே. ஏய் லெக் பீஸை கொடுடா. இங்க பா சஞ்சு, நான் வேணா உனக்கு பாதி தரேன். நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாமா? அப்படி வா வழிக்கு. இவர் மட்டும் லெக் பீஸ் சாப்பிட நம்ம உட்காந்து பார்த்துன்னு இருக்குமா வேடிக்கை. இப்படிதான் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும். நீ ரொம்ப நீட்டாத நம்மளுக்கு பிரியாணி வேலை பண்ணாச்சுன்னு பாரு. ஐயோ அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. வேற யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பக்கூடாது பிரியாணியை. திரும்ப அந்த ஆள் தான் எடுத்துன்னு வருவானோ. அஜிஜோ வரானா. இந்தாங்கம்மா சுட பிரியாணி. பிரியாணியா? சரி வைங்க. வேற ஏதாவது வேணுமாமா? வேற ஒன்றும் இல்லை, போதும். அப்ப வயிறு ரொம்பனா போதும்னு பாக்குறப்ப எனக்கு பிரியாணி இன்னும் வரலையே. கிளவி வேற இன்சப் பண்ணுது. மொத்தம் 3 பிரியாணி சொல்லியிருந்தீங்களா? இன்னொன்று கொண்டு வரேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. எதுக்குமா நன்றி இல்ல? இது எங்க வேலை, அது நாங்க செஞ்சுதான் ஆகணும். எதுக்கு நன்றி இல்ல? இருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி எடுத்துன்னு வரீங்களே, அதனால ரொம்ப நன்றி. என்னாச்சு இந்த அம்மாக்கு? அவ அப்படிதான் லூஸ் மாதிரி எதை பேசுறது பாபா. நீ சீக்கிரமா எடுத்துன்னு பசி பயங்கரமா இருக்கு எனக்கு. இதை எடுத்துட்டு வரமா? ஏமா ஒரு வழியா போயிட்டேன்னா ஏத்த எனக்கு ரொம்ப பயமா இருக்க தேவரை பார்த்தாலே. இப்பதான் சொன்னேன் ஆளோட உருவத்தை பார்த்து எதையும் எடை போடாதுன்னு. நீங்க ரொம்ப தைரியம் ஏத்த நல்லா பேசுறீங்க. நான் எவ்வளவு தைரியம் சொல்லி இப்ப தெரிஞ்சதா உனக்கு? ஆமா